ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரியங்கா விலாக்ஸ். இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, குருவாயூர் போகும்போது நாங்கள் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சுருந்தோம். ஒரு சைடு சப்பாத்தி செஞ்சுட்டு இன்னொரு சைடு தக்காளி தொக்கு நான் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், புளி, பூண்டு அதெல்லாமே போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்க விடணும். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் தனியாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை போட்டுடணும். அதுக்கப்புறம் எண்ணெய், அப்புறம் இந்த தக்காளி தொக்கு, கருவேப்பிலை, மிளகா வத்தல் இது எல்லாமே போட்டு நல்லா சுருள வதக்கணும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சுருள வதக்கணும். அப்போ தான் அந்த தக்காளி தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தண்ணி பாட்டில் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டிலருந்தே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். போகும்போதே லைட்டாக பசி வந்துச்சு. அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தோம். கேரளாவுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு இடத்துல டீ, காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாப்பாவுக்கு பால் கலக்க வேண்டியது இருந்துச்சு. அங்கேயே ஹாட் வாட்டர் வாங்கிட்டு பாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்.
கேரளா வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். அங்கே வந்து ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம் வந்து இருந்துச்சு. ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அப்படியே அங்கே கிச்சன் இருந்தனால பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சறது, அப்புறம் வந்து நாங்கள் சப்பாத்தி, அந்த தக்காளி தொக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கெட்டிலில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி நல்லா ஹீட் பண்ண வச்சுட்டேன் நான். நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சு கோவிலுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. 4:30க்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஓணம் சாரீ வந்து கட்டியிருந்தேன். குருவாயூருங்கிறனால சாரீ கட்டியிருந்தனால கொஞ்சம் ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்பவே சீக்கிரமாக வந்து கோவிலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப விடிய காலை வந்து போயிருந்தோம். ரொம்பவே லைட்டாக இருட்டாக இருந்துச்சு. அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோம்.
பீச்சில் நல்லா சுற்றிட்டு நல்லா விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பசி வந்துடுச்சு. வரும்போது வந்து சரவணபவன் ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே வந்து எல்லோரும் மீல்ஸ், பரோட்டா, பிரியாணி எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வந்துட்டோம். வரும்போது எஸ்என்ஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்சல் பண்ணி வாங்கிட்டோம். வரும்போது மதுக்கரை சைடு வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. 1 ஹவர் ஆச்சு கிளியர் ஆக. அங்கே வந்து மம்மின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.